ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகையர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் சில படங்கள், சில பாடல்கள் குறிப்பிட்ட நாளை குறிக்கும் அல்லது போற்றும் அடையாளமாக இருக்கும். அந்த வகையில் பூஜை விடுமுறை நாட்கள் எனப்படும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை தினங்களில் டிவி சேனல்களில் கட்டாயம் இடம்பெறும் படம் சரஸ்வதி சபதம். சரஸ்வதி சபதம் திரைப்படத்தை பற்றி சாவித்ரி அவர்கள் பல இடங்களில் புகழ்ந்து பேசியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் தொடக்க காலத்தில் மிகவும் பிரம்மாண்டமான திரைப்படங்களையும் எளிதில் செட் அமைத்து கச்சிதமாக முடிச்சிருவாங்க. தற்போது தமிழ் சினிமாவில் இருப்பது போல நடிகர்களுக்கிடையே போட்டி இருந்தாலும் கூட 60-70களில் ஒட்டுமொத்த நடிகர்களும் ஒரே திரைப்படத்தில் நடிப்பாங்க. ராஜாக்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் அனைத்திற்குமே முழுமையாக செட்டமைத்து எளிமையாக எடுத்துருவாங்க. இப்போது அது போன்ற ஒரு படம் எடுக்க வேண்டும் அப்படின்னா மிகப்பெரிய பட்ஜெட் ஆகிடும். இந்த காலத்தில் இப்படி ஒரு படைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் குறைந்தது 600 கோடிக்கு மேலே செலவாகும். குறிப்பாக அதில் நடிக்கும் நடிகர்கள் அதே போல் தெய்வீகத்தோடு தனது கலை நடிப்பை கொடுக்க வேண்டும். இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னே தெரியல. 3 தேவிகளும் தங்களுக்குள்ள யார் பெரியவர் என்று போட்டி போட்டு தனது முழு அருளையும் இயலாதவர்களிடம் கொடுத்து முழு படைப்பாக பூமியில் மோத விட்டு பார்ப்பாங்க. அப்படி அந்த 3 படைப்புகளும் போட்டி போட்டு பூமியில் நடிப்பாங்க. சரஸ்வதியின் அருளை பெற்ற ஒரு ஊமை நாயகன் எப்படி ஆக சிறந்த அறிவாளியாக மாறுகிறான் என்ற கதாபாத்திரத்தில் சிவாஜி கணேசன் அற்புதமாக நடிச்சிருப்பாரு. பிச்சைக்காரியாக இருக்கும் பெண் அரியணை ஏறி ராணியாக மாறும் கதாபாத்திரத்தில் KR விஜயா நடிச்சிருப்பாங்க. அடுத்ததாக கோழையாக இருக்கும் ஏழை மகனை வீர மகனாக மாற்றும் கதாபாத்திரத்தில் ஜெமினி கணேசன் நடிச்சிருப்பாரு. இந்த 3 பேருமே ஒருவருக்கொருவர் நடிப்பில் சளைத்தவர்கள் இல்லை அப்படிங்கிறத நிரூபித்து காட்டியிருப்பாங்க. ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது, போட்டி உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது 3 கடவுள்களும் வந்து 3 தேதிகளில் போட்டியை முடிவுக்கு கொண்டு வருகின்றனர். கல்வி, செல்வம், வீரம், இது 3ம் அனைவருக்கும் தேவை அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில் இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கும். சரஸ்வதி சபதம் திரைப்படத்தில் இடம் பிடிச்ச எல்லா பாடல்களுமே வெற்றி பாடல்களாக மாறுச்சு. அந்த வகையில் அமைந்த ஒரு முக்கியமான பாடல் தான் அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு தொடங்கும் பாடல். இந்த பாடலை யாராலையுமே மறக்கவே முடியாத பாடல் அப்படின்னே சொல்லலாம். எந்த மொழிக்கும் முதன்மையையும் தொன்மையையும் கொண்ட தமிழின் உயிர் எழுத்துக்கள் அமைந்த இந்த பாடல் இன்னும் அமுத சுவையாக இருக்கு. TM சௌந்தரராஜன் அவர்களின் குரல் செழுமையும் இனிமையும் கண்ணதாசனின் தெய்வீக பாடலுக்கு மிகவும் ஏற்றமளிக்கின்றது. சிவாஜி கணேசனோ சர்க்கரை பந்தல்ல தேன் மாறி பொழிந்திருப்பாரு. கண்ணதாசன், KV மகாதேவன், TMS, சிவாஜி இது போன்ற ஜாம்பவான்கள் இணைந்தால்தான் இப்படி ஒரு பாடலை உருவாக்க முடியும். சரஸ்வதியாக சாவித்ரி, லக்ஷ்மியாக தேவிகா, பத்மினியாக பார்வதி 3 பேருமே தங்களுடைய கதாபாத்திரங்களை உணர்ந்து அற்புதமாக ரொம்ப தெய்வீகமாக நடிச்சிருப்பாங்க. கோமாதா எங்கள் குலமாதா என்று சாவித்ரியை உட்கார வைத்து பாடவிட்ட இயக்குனர் பத்மினி சிறந்த கலைஞர் என்பதனால அவரது அறிமுகத்தை நடனத்துடன் வச்சிருப்பாரு. இப்படி ஒவ்வொரு ஆக்ட்ரஸ் கிட்டையும் என்ன ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கோ அதை வெளிப்படுத்துகிற மாதிரி அழகாக சீன்ஸை சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாரு. பிச்சைக்காரியாக இருந்து மகாராணியாகும் வேடத்தில் KR விஜயாவும், கோழையாக இருந்து வீரனாகும் வேடத்தில் ஜெமினி கணேசனும், விஷ்ணுவாக சிவகுமாரும் நடிச்சிருப்பாங்க. சரஸ்வதி சபதம் திரைப்படத்தில் நகைச்சுவை காட்சிகளும் ரொம்ப அற்புதமாகவே அமைஞ்சிருக்கும். திக்குவாய் பெண்ணாக மனோரமா சிரிக்க வச்சிருப்பாங்க. மனோரமாவுடன் இணைந்து நாகேஷும் இந்த திரைப்படத்தில் அற்புதமாக நடிச்சிருப்பாரு. இன்னைக்கு நடிகையர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.